ஓகே, இன்றைக்கான டுட்டோரியல் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து நம்ம நிறையா போஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, போஸ்ட் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் வந்து இமேஜஸ்லாம் வந்து நம்மளோட ஆஃபர்ஸ்லாம் வந்து போஸ்ட்டாக வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி அப்லோட் பண்ண போஸ்ட்டை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அதுக்கு எப்படியான லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்லாம் வந்து எப்படி பண்ண வைக்கிறது, அதை பற்றி அந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த போஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து அதிகப்படியான ஷேர்ஸ் வந்து நடக்கணும், கமெண்ட்ஸ் நடக்கணும், நம்மளோட ஆஃபர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அதை பற்றி அந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு போஸ்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ இவ்வளோ பேருக்கு வந்து ரீச் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஸோ 61 எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. இது இவ்வளோ பேருக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. ஜஸ்ட் இதை வந்து நம்ம வந்து ஒரு இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம், ஒரு 300 ருபீஸ், 400 ருபீஸ், அந்த மாதிரி 500 ருபீஸ் வரைக்கும் நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பட்ஜெட் வந்து உங்களோட இதுதான், நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் இங்கே செலவு பண்ணலாம். ஸோ அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டை பார்க்குறவங்க இப்போ கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இதை இப்போ லேண்ட் போன் இருக்குது, இதை கிளிக் பண்ணும்போது இந்த இது வந்து எங்கே ஓப்பன் ஆகணுமோ அந்த இடத்துல போய் நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இது ஓப்பன் பண்ணால், ஸோ இந்த இவங்களோட வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டில் இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒரு சம்திங், இது வந்து இந்த இது கிளிக் பண்ணும்போது உங்களோட பேஜ் வந்து நம்ம ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரியான ஆட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இங்கே வந்து ஆட் மேனேஜர் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணோம்னா தான் நம்மளோட ஆடை வந்து அங்கே ரன் பண்ண முடியும். இது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முந்தின டுட்டோரியல் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அந்த டுட்டோரியல் வந்து பார்த்துட்டு இந்த இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு இதில் தான் வந்து நம்மளோட ஆடை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து போஸ்ட் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஓப்பன் ஆனவங்க உங்களுக்கு வந்து இந்த கிரியேட்னு சொல்கிற பட்டன் இருக்கும். அந்த கிரியேட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட்டை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து எக்கச்சக்கமான ஆட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஆடுமே வந்து ஒரு டைப்பில் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ வந்து ஒரு வீடியோ ப்ரொமோட் பண்ணுறது, ஒரு போஸ்ட் ப்ரொமோட் பண்ணுறது, இல்லை நம்ம பேஜையே ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாமே வரும். உங்களோட பிராண்ட் அவேர்னஸ் வேணும், உங்களோட பிஸ்னஸ் வந்து ரீச் வேணுனாலும் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஓகேங்களா, ஸோ டிராஃபிக் ஆட் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கேஜ்மெண்ட் ஆட் தான் பார்க்க போகிறோம். எங்கேஜ்மெண்ட் ஆட் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட போஸ்ட்டுக்கு வந்து அதிகப்படியான லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த எங்கேஜ்மெண்ட் ஆடில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். போஸ்ட் எங்கேஜ்மெண்ட் இருக்குது, பேஜ் லைக் இருக்குது, ஈவெண்ட் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ போஸ்ட் எங்கேஜ்மெண்ட் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் காட்டினேன் பார்த்தீங்களா ஒரு போஸ்ட்டு. ஸோ அதுதான் அந்த செக்ஷன். ஓகேங்களா, பேஜ் லைக்ன்றது வந்து நம்மளோட பேஜே ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அதிகப்படியான மக்களுக்கு வந்து நம்மளோட பேஜை வந்து ப்ரொமோட் பண்ணி ரீச் பண்ண வச்சு அதில் வந்து நம்மளோட பேஜுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கொண்டு வரக்கூடிய செக்ஷன் தான் இந்த இது. ஈவெண்ட் ரெஸ்பான்சிபிள் வந்து நீங்கள் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, அதை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அது மூலமாக வந்து நீங்கள் டிக்கெட் சேல்ஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரணும், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஈவெண்ட் ரெஸ்பான்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம வந்து போஸ்ட் எங்கேஜ்மெண்ட் மட்டும் பார்ப்போம். ஸோ எங்கேஜ்மெண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு போஸ்ட் எங்கேஜ்மெண்ட்டில் கிளிக் பண்ணிக்கிட்டு கண்டினியூன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னா நம்ம ஆடு கிரியேட் பண்ணுறதுக்குண்டான செக்ஷன் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து நம்ம ஆடு ரெடி பண்ணுறதுக்குண்டான செக்ஷன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து கேம்பெயின் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகே, இந்த டுட்டோரியலுக்காண்டி வந்து நான் வந்து டிஃபால்ட் அப்படின்னு நான் விட்டுருவேன். நீங்கள் வந்து உங்களோட என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு இந்த ஆட் மேனேஜரில் வரும்போது இந்த பர்டிகுலர் ஆட் வந்து எதுக்காண்டி ரன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காண்டி அந்த நேம் நம்ம கொடுக்குறது. நம்ம இங்கே கொடுக்குற நேமுக்கும் நம்ம ரன் பண்ணுற இந்த ஆடுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆஃபர் சம்மந்தமான ஒரு வீடியோ அது ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஆஃபர்ன்ற மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, எது சம்மந்தமான ஆஃபர், பிரைடல் சம்மந்தமான ஆஃபர்னா பிரைடல் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்டோர் வச்சிருந்தீங்கன்னா ஷோரூம் உங்களோட ப்ராடக்ட் ஏதாவது சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நாளை இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வரும்போது இந்த ஆட் வந்து நம்ம எதுக்காண்டி ரன் பண்ணணும் நமக்கு தெரியும். அதுக்காண்டி இந்த நேம் கொடுக்குறது. இந்த வீடியோக்காண்டி வந்து அதை வந்து நான் டிஃபால்ட் அப்படியே நான் விட்டுறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து கீழே நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இந்த ஆட் வந்து எதில் நம்ம சூஸ் பண்ணிக்கோன்னா போஸ்ட் எங்கேஜ்மெண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே வாங்க. இங்கே வேறு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பட்ஜெட் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ பட்ஜெட்ன்ற இடத்துல வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நம்ம பட்ஜெட் வந்து நம்ம இங்கே செட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பட்ஜெட்டில் வந்து 2 டைப் இருக்குது. டெய்லி பட்ஜெட் இருக்குது, லைஃப் டைம் பட்ஜெட் இருக்குது. இந்த டுட்டோரியல் வந்து நம்ம லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ லைஃப் டைம் பட்ஜெட்டில் வந்து நம்ம பர்டிகுலர் இந்த ஆடு வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற கணக்கு தான் இந்த இது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 1000 ருபீஸ் வந்து இந்த ஆடு வந்து நான் செலவு பண்ண போகிறேன். அது வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். லைஃப் டைம் பட்ஜெட் டோட்டலாகவே. ஓகேங்களா, ஸோ டெய்லி பட்ஜெட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ டெய்லி கிளிக் பண்ணி நீங்கள் 1000 வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியுமே இந்த இந்த ஆடுக்கு வந்து நீங்கள் 1000 ருபீஸ் செலவு பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து உங்களோட ஆடை பொறுத்து தான், நீங்கள் உங்களோட இதுதான் அது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ கண்டு வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு 1000 ரூபான்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தலாம். மற்ற எதுவுமே இங்கே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா அடுத்த ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்மளோட ஆட் செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா,
ஸோ எங்கேயுமே வந்து நம்மளோட ஆட் செட் நேம் வந்து நீங்கள் எந்த நாள் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. உங்களோட விருப்பம் தான் அது. நான் இந்த வீடியோக்காண்டி வந்து இது இந்த நேம் வந்து நான் அப்படியே டிஃபால்ட்டாகவே நான் இங்கே விட்டுறேன் ஓகேங்களா. விட்டுட்டு நம்மளோட ஆட் வந்து எப்போ ரன் ஆக போகுது, எப்போ வந்து நம்ம அந்த ஆட் வந்து நம்ம முடிக்கிறோம், அந்த இதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து டேட்டில் நீங்கள் எப்போ ஆட் ரன் பண்ணுறீங்க அந்த டேட்டை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து இங்கே நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு டேட்டை வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எந்த டைமிங்கில் நம்மளோட ஆட் ரன் ஆகணும் அது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் செக்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆடியன்ஸ் செக்ஷன் என்னன்னு கேட்டு இந்த ஆடியன்ஸ் செக்ஷன்ஸ் வந்தோடனே இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் நியூ ஆடியன்ஸ் கேட்குது, கஸ்டம் ஆடியன்ஸ் கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஆட் வந்து நம்ம ரன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ அப்படி ரன் பண்ணி பர்டிகுலர் ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டார்கெட் பண்ண பீப்புளை வந்து அகைன் நம்ம டார்கெட் பண்ணுறதா இருந்தால் அந்த கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புது ஆடியன்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் தேவை கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு லொக்கேஷன் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். உங்களோட லொக்கேஷன் வந்து உங்களோட ஆட் வந்து எங்கே உங்களுக்கு ஷோ ஆகணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஓகேங்களா. இங்கே டிஃபால்ட்டாக இந்தியான் இருக்குது. ஸோ இந்தியான்றதை எடுத்து விட்டுட்டு நான் இங்கே வந்து ஜஸ்ட் இந்த வீடியோக்காண்டி வந்து நான் தமிழ்நாடுன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து உங்களோட இது தான். நீங்கள் உங்களோட இருக்கிற ஊரில் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணால் உங்கள் ஊரை கொடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோக்காண்டி வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நம்மளோட ஆட் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே பார்க்கும்போது லொக்கேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னா நம்ம ஊரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கும் ரீசெண்ட்லி நம்ம ஊரில் வந்து குடியேறி புதுசாக வந்தவங்களுக்கும் நம்மளோட ஆட் ஷோ ஆகும். செகண்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஷோ ஆகும். அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்து இங்கே வந்து ஏஜ் வந்து நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம எந்த ஏஜ் குரூப் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ 18+இருந்து 65+ வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஜெண்டர் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மென் ஆர் உமன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களோட பிஸ்னஸ் வந்து எந்த ஒரு கேட்டகரியில் வருது, நீங்கள் ஒரு பர்டிகுலர் உமன் மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் உமனை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் இந்த வீடியோ கண்டு வந்து ஆல்ன்றதை நான் அப்படியே டிஃபால்ட்டாக நான் விட்டுறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்கே வந்து நம்மளோட லாங்குவேஜ் வந்து நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ எந்த லாங்குவேஜ் மக்களை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் இங்கே வந்து இப்போ வந்து நான் ஜஸ்ட் நமக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ நான் தமிழ்ன்றதை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ்ன்ற டைப் பண்ணிட்டு நான் அந்த தமிழ் லாங்குவேஜ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ லாங்குவேஜ் நம்ம கொடுத்து முடிச்ச பிறகு கீழே லைட்டாக என்ன ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கேட்கும் ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட், மேனுவல் பிளேஸ்மெண்ட் 2 இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கே வந்து அவங்களே பர்டிகுலர் ஆடியன்ஸை சூஸ் பண்ணி ரேண்டமாக அவங்களே வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் அந்த ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்றது. மேனுவல் பிளேஸ்மெண்ட்ன்றப்ப வந்து மேனுவலாக நம்ம வந்து கிளிக் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஆட் வந்து எங்கே ரன் ஆகணுமோ அதை வந்து நம்ம மேனுவலாக இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ நம்மளோட ஆட் வந்து எங்கே ரன் ஆகணுமோ அதை மட்டும் இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் தேவை கிடையாது. ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம அன்செக் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஆட் வந்து ஃபேஸ்புக்கில் ரன் ஆகும், ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் நம்மளோட ஆட் வந்து இங்கே ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ எங்கே நம்மளோட ஆட் ரன் ஆகும் பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கில் வந்து நியூஸ் ஃபீட்டில் வந்து நம்மளோட ஆட் ரன் ஆகும். ஃபேஸ்புக் வந்து மார்க்கெட் ப்ளேஸ்லேயுமே நம்மளோட ஆட் ரன் ஆகும். ஃபேஸ்புக் வீடியோ ஃபீட்டில் நம்ம ஆட் ரன் ஆகும். அது போக வந்து பார்க்கும்போது இன்ஸ்டா மீடியாவில் நம்மளோட ஆட் எல்லாமே ரன் ஆகும். IGTVயில் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத வந்து நீங்கள் அன்செக் பண்ணிக்கோங்க. அன்செக் பண்ணிட்டு கீழே என்ன ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்து இங்கே வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்ன்றது மாதிரி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்ன்றது நம்ம கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆன பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஆட் நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ எங்கேயுமே வந்து உங்களோட ஆடுக்கு ஏற்ற மாதிரி நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. அந்த வீடியோக்காண்டி வந்து அது வந்து நான் அப்படியே டிஃபால்ட்டாக நான் விட்டுறேன். விட்டுட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் வந்து இங்கே மெர்ஜ் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ உங்களோட நீங்கள் மல்டிபிள் பேஜ் வச்சிருந்தீங்கன்னா எந்த பேஜ் வந்து இப்போ ஆட் ரன் போட்டோமோ அந்த பேஜை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ மென்ஷன் பண்ணிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் உங்களோட போஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ செலக்ட் போஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் போஸ்ட் கிளிக் பண்ணணும். நம்மளோட பேஜில் வந்து இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த எல்லா போஸ்ட்டுமே வந்து ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்து விசிபிள் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி எதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண நினைக்கிறீங்க அதை வந்து இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ இங்கே ஒரு போஸ்ட் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இது வந்து நான் கண்டினியூ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தா நம்மளோட போஸ்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட போஸ்ட் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்த பிறகு நம்மளோட ஆட் வந்து எப்படி ஷோ ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஃபீட்டில் வந்து நம்மளோட ஆட் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளோட மார்க்கெட் ப்ளேஸ் ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் வந்து நம்மளோட ஆட் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அடுத்து பார்க்கும்போது இதில் அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா
வீடியோட ஃபார்மேட்டில் வந்து நம்மளோட ஆடு எப்படி ரன் ஆகும்னா ஸோ இந்த மாதிரி ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து எப்படி இருக்கும்னா நம்மளோட ஆட் வந்து ஃபேஸ்புக் வந்து இன்ஸ்ட்ரீம் ஆடாக வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ சர்ச் ரிசல்ட்டை பார்க்கும்போது நம்மளோட ஆட் வந்து இப்படி ஷோ ஆகும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளோட ஆட் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆட் பட்டன்றது நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து எக்கச்சக்கமான கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களோட ஆடுக்கு ஏற்ற மாதிரியான இது வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஷாப் நவ் இருக்குது, எனக்கு டேரெக்டாக மெசேஜ் வேணும்னா சென்ட் மெசேஜ்ன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை லேண்ட்மார்க் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க நீங்கள் வாட்ஸ்அப் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஆடில் வந்து நான் லேண்ட்மார்க்ன்றதை நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். லேண்ட்மார்க் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் URL கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் எதுவாக நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களோட ஆடை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணுறவங்க வந்து எங்கே வரணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து உங்கள் ஃபேஸ்புக் பேஜை கொடுக்கலாம், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம், யூடியூப் சேனல் வச்சிங்கன்னா சேனலோட லிங்க்கை கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா வெப்சைட் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் இதுக்கு தேவை வந்து ஒரு லிங்க் தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஆட் வந்து நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறனால வந்து நம்மளோட அந்த நம்ம இந்த ஆடுக்கு உண்டான ஒரு வீடியோவை தான் அது ஓகேங்களா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க போஸ்ட் வந்து ஒரு வீடியோவோட போஸ்ட்டு தான். ஸோ அந்த வீடியோட லிங்க்கே வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணி இந்த வீடியோட லிங்க் வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எடுத்துகிட்டு அதை வந்து நாங்கள் காப்பி பண்ணி அங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வெப்சைட்ன்ற இடத்துல வந்து நம்மளோட வீடியோட லிங்க்கே நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ கொடுத்தோன்னே இங்கே வந்து நம்மளோட அப்டேட் போஸ்ட் வந்துருச்சு. ஸோ அது வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ யாருன்னா வந்து நம்மளோட ஆடை பார்க்குறவங்க அந்த லேண்ட்மார்க் பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா எங்கே ஓப்பன் ஆகணும், நம்மளோட யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து இது மூலியமாக வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த போஸ்ட்டை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறதா அந்த மெத்தட் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட போஸ்ட் வந்துருச்சு. கால் டு ஆக்ஷன் பட்டனில் வந்து நம்ம லேண்ட்மார்க் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கோம். லேண்ட்மார்க்கில் வந்து ஜஸ்ட் வந்து சேனலோட அந்த வீடியோவோட லிங்கை கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மற்ற எதுவுமே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்கள் அப்படியே இருக்கிறது வந்து டிஃபால்ட்டாக அப்படியே நீங்கள் விட்டலாம் ஓகேங்களா. ஸோ எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ்ன்றதை மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ பப்ளிஷ்ன்றதை நீங்கள் கொடுத்துங்க. ஸோ பப்ளிஷ் கொடுத்தோன்னா நம்மளோட ஆட் வந்து ஃபேஸ்புக்கு வந்து ரிவ்யூ ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து ஃபேஸ்புக் வந்து ரிவ்யூ எடுப்பாங்க. ரிவ்யூ எடுத்துகிட்டு 1 or 2 ஹவர்ஸில் வந்து நம்மளோட ஆட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் கூட எடுத்துக்குருவாங்க. எடுத்தோடனே நம்மளோட ஆட் வந்து அப்லோட் கொடுத்தவரை நம்மளோட ஆட் வந்து பப்ளிஷ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரிவ்யூவில் இருக்குது நம்மளோட ஆடு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து நம்மளால் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளோட போஸ்ட்டுக்கு அதிகப்படியான லைக்ஸ் நடக்கும், எங்கேஜ்மெண்ட் நிறைய நடக்கும், நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நம்மளோட போஸ்ட்டை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு எங்கேஜ்மெண்ட் ஆட், அதாவது பூஸ்ட் ஆட் வந்து இப்படி தான் நம்மளால் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.